மகிழுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுவே.
நாம் இன்னும் ஒரு சில பாடலை பாடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாள் வரை இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுதே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் வானில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோரும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோரும் பாலக தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் எண்ணிலடங்கா நன்மைகள் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார்.
இனியும் செய்ய போகிறார். பாடலின் ஒரு ஒரு வரிகளும் ஒரு ஒரு படைக்கப்பட்ட காரியங்கள் யாவரும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நன்றியோடு நாம் இன்னொரு பாடலை பாடலாம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினாக நமம் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுசரித்தார். அன்பினாக நமம் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுடராம். கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் சிருஷ்டித்தார் நிறுத்தினார் அவர் சுடராம். கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராட்டத்தை ஜெயிப்போம். நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயிப்பே. நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாத அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாத அழைப்பினை
வாரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே பாருனக்காய் நாயகன் இயேசு நாம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு நாம் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியவே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனை பேர் அகமகிழ்கிறீங்க? ஒரு நாள் சந்திக்க போகிறோம். சீயோனில் நாம வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. சீயோனில் என்றிட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நாம் என்றும் நம்பும் கண்மலை. அந்த கண்மலையாக கிறிஸ்து ஒரு நாள் நம்மளை அழைத்து செல்ல போகிறார். பூமியில வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்கள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான், பாடு நிறைந்த நாட்கள் தான் நமக்கு இருக்க போகுது. ஆனால் ஒரு நாள் கண்மலையாக கிறிஸ்து நம்மளை அழைத்து செல்லும் போது அந்த நாள் நம்மளுக்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்குமே தவிர எந்த விதமான போராட்டங்கள், எந்த விதமான அவமானங்கள், எந்த விதமான நிந்தைகள், எந்த விதமான பிரச்சனைகள், சரீர பலங்கள் எதுவும் கிடையாது. அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் இன்னொரு பாடலை பாடலாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தால் ஒரு நாளும் தடைபடாதியா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எனக்கென குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். ஐயா, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை இன்றுள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை இன்றுள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள
என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். என்னை புடமிட்டால் நான் பொன்னாக விளங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உன்னை சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நம்முடைய வாழ்வில் தேவன் ஒரு முடிவெடுத்திருப்பார், இவனுக்கு இப்படிதான் நடக்க வேண்டும் என்று. அந்த முடிவை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நமக்கு அவர் முன்குறித்தவதை கர்த்தர் அது எப்படியாச்சு செய்து முடிப்பார். நமக்கென்று இருக்கிறத, நமக்குன்னு தேவன் கொடுக்கிற நினைத்ததை அதை யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க, பறிக்க முடியாது, வாங்க முடியாது, அழிக்க முடியாது. கடைசியாக பாடணும், எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? உலகத்தில் இருக்கிற நபர்கள்கிட்ட கேட்டால் என்னோட வாழ்க்கையை எப்போது முடிக்க வேண்டும் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவார்கள் நமக்கு மாத்திரம்தான் தெரியும், இது முடிவல்ல, எனக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதுதான் மறுவாழ்வு. கொஞ்ச நாட்கள் தான் நமக்கு பாடு இருக்கிறது. அவர் வரும்போது, நம்மளை கண்மனாக கிறிஸ்து நம்மளை அழைத்து செல்லும் போது நமக்கு நித்திய ஜீவன் மாத்திரமே இருக்கிறது. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நானும் என் வீட்டாரும் உம்மையை சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். அவர் கைவிடாத தேவன், ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவன். அந்த தேவனை நாம் ஒன்று சேர்ந்து முழு மனதோடு நோக்கி பார்க்கலாம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். நானும் உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கருணை சிகரமே, மெய்யான தீபமே,
தேவன் நம் வாழ்வில் வந்தது மிக பாக்கியமான காரியம். என்னை விட்டு கைவிடாத தேவனே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Thank you Lord. முழுவதும் தருகிறேன். நாடும் என் வீட்டாரும் உம்மையே உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உமக்காய் ஓடுவோம். உங்க நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே. யெகோவா நீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஒரு மனமாய் சொல்லலாம். முழங்கால் படியிட்டு என்னை நான் முழுவதும் தருகிறேன்பா, தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் உமக்காய் ஓடுவோம். உங்க நாமம் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம், சமாதானம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறீரே இருக்கிறீர். யெகோவா யெகோவா ஷாலோம், என் வாழ்வில் சமாதானம் சமாதானம் தருகிறீர். கைகளை உயர்த்தி சொல்லலாம். முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன். நானும் நானும் உமக்காய் உமக்காய் ஓடுவோம். இந்த நாமம் சொல்லுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, இனிமேலும் வருபவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்க மாத்திரம் ராஜா. லோக ராஜாவே, என் ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் இனிமேலும் வருபவரே. முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு
நாமம் உந்த நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்த நாமம் சொல்லுவோம். ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து காலமெல்லாம் சுமக்கின்றி கரம் பிடித்து நடத்துகிறீ. காலமெல்லாம் சுமக்கின்றி. Thank you, Pa. நன்றி இன்னொரு முறை நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் இதயம் துள்ளுதையா. ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் உள்ளம் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர். என் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். என் கண்ணீரெல்லாம் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் வந்திருக்கிறார். காயப்பட்ட இருதயத்தை அவர் காயம் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நம் காயத்தை அவர் கட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் சேர்ந்து நன்றி 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 நன்றி. இன்னொரு முறை சொல்லலாம். நன்றி நன்றி. எல்லாம் சேர்ந்தது. உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம். கடைசியாக ஒரு தடவை பாடலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மளை கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். நம்மளை காயங்களுக்கு கட்டுப்படுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மளை கரம் பிடித்து இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் என் தேவன் மாத்திரம்தான். இனிமேலும் அவர் நடத்த போகிறார். நம்மளை வாழ்வில் ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மளை கைவிடாத தேவன். ஆண்டவரே, என்னோட வாழ்வில் எனக்கு நீங்க நல்லவராக இருந்திருக்கிறீங்க, வல்லவராக இருந்திருக்கிறீங்க. என்னோட வாழ்வில் நீங்க போதுமானவராக இருந்திருக்கீங்க. என்னோட இருதயத்தில் இருக்க எல்லா விதமான பாரத்தையும் நான் இப்பொழுது இறக்கி வந்திருக்கேன்ப்பா. உங்களோட சமூகத்தில் நான் இறக்கி வைக்க வந்திருக்கேன்ப்பா. என் கண்ணீர் யாவையும் கர்த்தர் இந்த வேலை தொடங்கப்பா. என்னோட கண்ணீர் யாவையும் கர்த்தர் இந்த வேலை தொடங்கப்பா. என்னோட கண்ணீர் யாவையும் தொடங்கப்பா. நாங்கள் கர்த்தரை உயர்த்தும் போது என்னோட கவலை கண்ணீர் யாவையும் கர்த்தர் நீங்க துடைக்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. கர்த்தர் நீங்க துடைக்கிற தேவனா இருக்கீங்க ராஜா. தேவன் தாமே, நாங்கள் எங்களோட இருதயத்தில் எவ்வளவு பாரங்கள் வைத்திருந்தாலும் நாங்கள் உம்மை உயர்த்தி பாடும்போது எங்களை தேவன் தாமே நீங்க தேற்றுகிற தேவனா இருக்கீங்க ராஜா. எங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கீங்க ராஜா. தேவன் தாமே, எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன் நீங்க அல்லவா ராஜா. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் நீங்க அல்லவா ராஜா. இனிமேலும் இனிமேல் நடத்த போகிற தேவன் அவர்தான் ராஜா. இனிமேல் நடத்த போகிற நீங்க தான் தகப்பனே. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிற நம்மளை தேவன் தான் நம்மளை இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த போகிறார். இஸ் எவர்லாஸ்டிங் காட். அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அந்த தேவனை தான் நம்ம உயர்த்தி பாடிக்கொண்டிருக்கிறோம். உங்களை உயர்த்தி பாடும் போது எங்கள் உள்ளங்களாம் மகிழுதப்பா. எத்தனை பேர் இருதயம் மகிழ்ச்சியா இருக்குதுங்க. எத்தனை பேர் தான் மகிழ்ச்சியா இருக்குது. அவரை உயர்த்த 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 நம்மளோட இருதயத்தில் இருக்கிற பாரங்கள்லாம் நீங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்குங்க. கர்த்தரை உயர்த்த 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 நம்மளுக்குள்ள இருக்க எல்லா வித பாரங்களும் கண்ணீர்களும் துடைக்கிற தேவனா இருக்கிறாருங்க. நம்மளை கண்ணீரை துடைக்கிற அவர் மாத்திரம்தான் முடியும். மனிதர்களால் நம்மளை கண்ணீர்கள் துடைக்க முடியாது. மனிதர்களால் நம்மளை கண்ணீரை துடைக்க முடியாதுங்க. நம்மளை வேதனை நீக்க முடியாதுங்க. என்னோட தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் உம்மை உயர்த்த உம்மை நோக்கி பாட துதிக்க தேவன் தாமே தந்த இந்த வேலைக்காக நன்றி ராஜா. கர்த்தர் தாமே எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்த போறதுக்காக நன்றி தாப்பனே. கர்த்தர் தாமே எங்களோட எல்லா விதமான ஆராதனையும் கர்த்தர் தாமே அங்கீகரித்து ஆசுவதற்காக நன்றி ராஜா. கர்த்தர் தாமே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்த, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செய்ய கர்த்தர் தாமே எங்களோட வாழ்வில் நீங்க எண்ணிலடங்காத நன்மைகள் செய்திருக்கீங்க ராஜா. இனிமேலும் செய்ய போவதற்காக நாங்கள் கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள பாத்திரங்களாக இருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாம் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 51 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 51 வசனம் 1 முதல் 12 வரை. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தெறிந்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். நம் யாவரும் அமரலாம். நமக்கு இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக இருக்குது. நம்ம சபை ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 31 ஆண்டுகள் தேவன் நிறைவு பெற உதவி செய்திருக்கிறார். அதை எண்ணி நாம் இந்த நாள் மாலை வேளையில் ஸ்தோத்திர கூட்டம் வைத்திருக்கிறோம். அனைவரும் குடும்பமாக வரும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிற
அறியாத நபர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் தேவைகள் இருக்கிறது. நீங்கள் சபையார் அனைவரும் கொடுத்து தாங்கும்படி உங்கள் அன்பாய் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆராதனை முடித்த மாத்திரத்திலே சிஏ கிளாஸ் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அனைவரும் இருந்து அந்த கிளாஸில் அட்டன் பண்ணும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாலிப தம்பிமார்கள் பிரதர்ஸ் அனைவரும் சபை முடிந்த மாத்திரத்தில் இருங்க. கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு போகலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் சபை முடித்த மாத்திரத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். உபவாசம் ஜெபத்தில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்துக்கு வாஞ்ச இருக்குது, தாங்க இருக்குது, வருகிறது தான் நிறைய தடைகள் இருக்குது. தடைகள் யாவும் கர்த்தர் அகற்ற வேண்டும். அதனால் ஜெபம் பெருக பெருக தான் நமக்கு ஆசீர்வாதமும் பெருகும். ஜெபத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் அறிவிப்பு வாசிக்க வேண்டும். வீட்டாரை காணோம். இது எப்படி ஒழுங்கு வருமே எனக்கு தெரியல. இது நான் வாசிக்கக்கூடிய நபரே இல்லைன்னா எப்படி நான் வாசிக்க முடியும்? இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாரிங் நான் சொல்லிடுறேன். நான் வந்து நடத்த வேண்டும்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் வாரம் வர வேண்டும். எங்கள் அப்பா நிறைய பேருக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறாங்க. திருமணம் பண்ணவங்க யாரும் இங்கே இல்லை. அது மிகுந்த பாரம். பாஸ்டர் ஜோனத்தான் நிறைய பேருக்கு திருமணம். அவர் ஏதோ புரோக்கர் மாதிரி நடத்தி வச்சுட்டு போயிட்டார் அவர். ஆனால் நடத்தி வைத்த நபர்கள் யாருமே இல்லை. ஒரு சிலர் மாத்திரம்தான் இருக்கிறீங்க. நடத்தி வைத்தவங்க யாருமே என்ன இல்லை, வரவில்லை. அது மிகுந்த பாரம் அது. அதனால் அடுத்த வாரத்துலேருந்து அட்டண்டன்ஸ் கரெக்டாக போட வேண்டும். இது வந்து அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இது எல்லாருக்குமே. இன்னொரு நபரும் வரவில்லை. சாயங்காலம் வருவாங்க என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அந்த நபருக்கும் ஃபோன் காலில் தான் இருக்குது. நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு அசட்டை பண்ணி கொண்டிருக்கோன்ட்டு நீங்கள் பாருங்க. சரி, அறிக்கை வாசிக்க கேட்கலாம். வருகிற 20ஆம் தேதி பிரதர் கே ரூபன் அவர்களுக்கும் சகோதரி டி ஜோஷ்னா அவர்களுக்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஆந்திரா பகுதியில் உள்ள நாயுடு கல்யாண மண்டபத்தில் 20ஆம் தேதி நடைபெறும். 21ஆம் தேதி ரிசப்ஷன் ஜெய் ஃபங்க்ஷன் ஹால் உள்ளகரம் பகுதியில் இருக்கிற ஜான் கனி தெருவில் நடைபெறும். இது 2வது அறிக்கையாக வாசிக்கப்பட்டுள்ளது. சபையார் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிங்க. அந்த நாள் நீங்கள் பிள்ளைகளை வாழ்த்தும்படி இங்கே வரும்படி உங்கள் அன்பாய் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் காணிக்கை நேராக கடந்து போகலாம். காணிக்கையோட கரங்களை எடுங்க. கர்த்தர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக. நன்றி தகப்பனே. தேவன்தாமே உங்களோட பிள்ளைகள் உமக்கென்று காணிக்கை செலுத்த கடந்து வந்திருக்காங்க ராஜா. கர்த்ததாமே காணிக்கை யாவும் அங்கீகரிங்க, ஆஸ்வதிங்க ராஜா. கர்த்ததாமே இதோட பலன் கத்த தேவன்தாமே இம்மையிலும் மறுமையிலும் கத்த தேவன்தாமே 100 மடங்கு தரும்படி அர்ஜிபிக்கிறேன் பிதாவே. ஆமென். காணிக்கை பாடலே பிரதர் சாமில் அவர்களும் பிரதர் அருள் அவர்களும் பாடுவாங்க. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும்
பிள்ளைங்க வந்து முன்னாடி வசனம் சொல்லுங்கம்மா, சீக்கிரம் வந்துடுங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இறைபாடு தருவேன். ஏசாயா யாத்ராகமம் 33:14. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 120:7. பாட நம்மை தருவேன். சகரியா 9:12. அழைச்சதி உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளியானது காடாக எனப்படும். ஏசாயா 32:15. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். 1 தீமோத்தேயு 6:1. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கர்த்தரின் மேல் பாராட்டின கிருபைக்காகவும் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைக்கு முன்பதாக பாடல் ஒரு கவியை பாடல். அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன்,
நம்புபவன் உம் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒளிவ மரம். அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அப்பா அந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்களும் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உண்மையிலே நாங்கள் நல்ல ஒரு அபிஷேக ஒளிவ மரமாய் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய. இந்த காலை வெளியில் அடிமை மறைத்து கொள்ளுங்க ராஜா. தகப்பனே அப்பா, எங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்திருளுங்க ராஜா. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்கு நேராக கடந்து வரும்போது அதை பிரியமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய. அடிமை மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வசனத்துக்கு முன்பதாக நான் ஒரு 2 நிமிடங்கள் சின்ன சாட்சி சொல்லிடுறேன். இந்த 31வது ஆண்டு விழாவே கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்ததுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய தாசனை அவருடைய இடத்துக்கு அவர் கொண்டு சென்று விட்டார். ஆனாலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து தோள் கொடுத்து வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படியோ நான் நினைத்தேன் அவங்க இல்லையே அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சிறப்பாய் சபையை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கஷ்டங்கள் தான், சில பாரங்கள் தான், ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. உங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வருடமும் பாஸ்டையாக தான் சாட்சி சொல்லுவாங்க. அருமையாக இந்த சபை நடத்தின கதைகள் அதையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். 12:10 எழும்பி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவங்க இல்லை, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க. என்னுடைய திருமண நாளுங்கிறதுனால அவன் ஆண்டவருடைய கையை என்கிட்ட நானே வைத்து, இசப்பா உங்களுடைய கையை எனக்கு கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஜெபிங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் விடிந்த உடனே பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன். கண்டிப்பாக ஆண்டவர் என்னை பிளெஸ் பண்ணியிருப்பான்னு நிச்சயமாக நம்புகிறேன். சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிளெஸ் பண்ணுவார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குமே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்கள். நாங்கள் எந்த சபையிலுமே இருந்து போய் வாங்கிட்டு வந்ததே கிடையாது. அது ஒரு பெரிய மிகப்பெரிய சாட்சி இந்த சபைக்கு. ஆண்டவரே கொடுத்த விசுவாசிகள். ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் தான், போட்ட முழங்கால்கள், உபவாசங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றபடி எல்லா சாட்சி நீங்கள் வருடம் கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து சபைக்கு ஒத்துழைப்பு தரும்படி, வருகை மட்டும் இந்த சபையை ஆண்டவர் பரிசுத்தமாய் பாதுகாக்கும்படியாகும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறிய சிறிய தவறுகள் எங்களிடம் இருக்குமானால் நீங்கள் தயவு கூர்ந்து மன்னித்து, அதை உங்களுடைய தாய் போல, உங்களுடைய சகோதரன் போல, உங்களுடைய தகப்பன் போல நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போவீங்கன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். குறையில்லாத மனுஷர்கள் இல்லையே, நாங்களும் மனிதர்கள் தான். நீங்கள் எங்களுக்கு ஜெபியுங்கள், ஒத்துழைங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் எபிரேயர் 6:10 உங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் செய்து வந்ததினாலும் இப்போது செய்து வருகிற கிரியையின்படியும் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தொடர்ந்து பிரயாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த நாள் ஒரு ஸ்தோத்திர ஆராதனை என்பதனால ஸ்தோத்திர காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக ஸ்தோத்திர பலியிடணும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்ட்டு நம்ம ஊழியக்காரங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதை எதற்காக ஸ்தோத்திரம்னா தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்மளுக்கு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உண்மையிலே நம்ம எல்லாருமே பாக்கியம் பெற்றவர்கள். எனவே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு சின்ன உதவி யாராவது செய்தால் நம்ம எத்தனை தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அவங்கள பார்க்குற நேரம்லாம் நம்ம சொல்லுவோம், நீங்கள் மட்டும் அன்றைக்கி அந்த உதவி செய்யலைன்னா அப்படின்னு சொல்லி அந்த நன்றியை நம்ம இருதயத்திலேருந்து அவங்கள பார்க்க நேரமெல்லாம் சொல்லி கொண்டே இருப்போம் இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் மேலான அன்பு கூர்ந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு எப்போதும் மகிமைப்படுத்தணும். வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் எல்லாவற்றிலும் நம்ம தேவனை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ ஸ்தோத்திர பலி ஏன் இடணும்னா தேவனை மகிமைப்படுத்தணும். எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம்? நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28:14 அப்போஸ்தலர் நடபடிகள் 28:4 அப்போஸ்தலர் 28:14 அங்கே சகோதரரை கண்டோம், அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்துள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்.
அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. போதும். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவுக்கு மெலித்தா என்று பெயர். இப்போ கப்பலில் அவங்க அலக்கழிக்கப்பட்டு கப்பல்லேருந்து காப்பாற்றப்பட்டு அந்த ஈரத்தோடு வர்றாங்கல்ல, வெற்றாயிடுறாங்க, ஃபுல்லாக நனைஞ்சு வர்றாங்க. அப்போ இந்த ரோமாபுரி ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மெலித்தா தீவார் இந்த பவுல் அவரோட கொண்ட போட ஜனங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதுதான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவ்விடத்துள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பயோபிரை வரைக்கும் வந்து எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, உதவி செய்கிற மனப்பான்மை, காப்பாற்றுகிறது, அடைக்கலம் கொடுக்கறது. அவங்களே ஃபுல்லாக வெட்டாகி வந்துட்டாங்க இல்லையா, ஃபுல்லாக நனைஞ்சு வந்துட்டாங்க. அப்போ அந்த மெலித்தா தீவார் பாராட்டிட அன்பு கொஞ்சம் நஞ்சமல்லன்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த மெலித்தா தீவாருக்கு பவுல் யாருன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க இப்படி நனைஞ்சு வந்திருக்காங்களே சொல்லி அவங்களுக்கு குளிருக்கு என்ன பண்ணுறாங்க, நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் அவங்க ஹீட் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு சில உதவிகளாக செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பவுல் என்ன பண்ணுறாரு, தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைகிறார். எதற்கு தைரியம் அடைகிறார்? இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட உதவி செய்கிற நபர்கள் என்னோட வைத்திருக்கிறாரே, இப்படி ஓடி வந்து உதவி செய்கிறார்கள்னு சொல்லி பவுல் அவங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி தைரியம் அடைகிறார். அப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற ஜனங்களை அனுப்புவார். என்னை எப்பேற்பட்ட கப்பலுக்கு சேதமோ எப்பேற்பட்ட குளிரோ எதுவும் என்னை சேதப்படுத்தினாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கூட அநேக விதத்தில் உதவி செய்கிறீங்க சபைக்கு, ஊழியக்காரங்களுக்கு. அது உங்களுக்கு மேன்மேலும் ஸ்தோத்திரத்தை உண்டாக்குமா? அந்த ஸ்தோத்திரம் எங்கே போய் சேருது? தேவனை மகிமைப்படுத்த செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் நம்ம உதவி செய்கிற மனது எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். யாரோ காப்பாற்றுறாங்க, யாரோ செய்கிறாங்க, நம்மளுக்கு என்னன்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்றால் அதிகமாக நம்ம மற்றவர்கள் மேலே அன்பு வைக்கணும். அவர்களுக்கு ஒன்றுன்னா நம்ம தோள் கொடுக்கணும். அவருடைய கஷ்டத்தில் நம்ம பங்கு பெறணும். இவங்களே ஈரமாக இருக்காங்க, இவங்க எங்கே போய் நெருப்பை மூட்ட முடியும் இல்லையா? இவங்களே ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த மெலித்தா தீவார் பாருங்க, ஓடி வந்து இப்படியெல்லாம் உதவி செய்கிறாங்க. அதனால் பவுல் என்ன பண்ணுறாரு, தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைகிறாராம். ஸ்தோத்தரித்து விடலை, தைரியம் அடைகிறார். சில நேரங்களில் சிலர் உதவி கேட்கும் போது செய்யலைன்னா நம்மளுக்கு ஒரு பதஷ்டம் வரும்ல. ஐயோ, நம்ம ஆனுவல் டே வச்சுட்டோம், இப்படிலாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பதஷ்டம் வரும். ஆனால் உதவி செய்கிற கரங்கள் எழும்பும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம் அடையும். நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு கொடுத்தீரே, இப்படிப்பட்ட உதவி செய்கிற பிள்ளைகளை கொடுத்தீரே, இப்படி எங்களை அரவணைத்து போகிற ஜனங்களை கொடுத்தீரேன். நேற்று ஈவினிங் நான் பாஸ்டருடைய ஃபோட்டோலாம் பார்த்து எங்கள் வெட்டிங் ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டேன். எப்படி அழுக வரும் இல்லையா, அழுதுட்டேன். மக பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னால், அழாதீங்கம்மா, என்னையால் தேய்ச்ச முடியாது, நீங்கள் அழாதீங்க அப்படின்னா. அப்படி ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு அப்படி விட்டுட்டேன். அப்படியே நானே ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏசப்பா ரொம்ப அழுதுடக்கூடாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, சிக்காயிடக்கூடாதுன்ட்டு நானே என்னை பலப்படுத்திக்கிட்டேன். ஒரு 5 நிமிடம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்து, நம்ம சபையில் ஒரு சகோதரி தான் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ மக சொன்னம்மா, அழுது 5 நிமிஷத்துக்குள்ள உங்கள் கண்ணீரை துடைக்கிறாரா ஆண்டவர், கிஃப்ட்டுக்காக இல்லை, அந்த அன்புக்காக சொல்கிறேன். அப்போ பாருங்கள், 5 நிமிடம் தான் இருக்கும். காலிங் பெல் எடுத்து எனக்கு அந்த கிஃப்ட்டை வாங்கின உடனே அப்போ தேவனை ஸ்தோத்திரித்தை, இப்படிப்பட்ட அன்புள்ள சகோதரி எனக்கு கொடுத்துருக்கீங்களே சப்பான்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளோ பிரியமா. அப்போ அவள் சொன்னான், அம்மா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருமா. அப்போ கைவிட்டேன் சப்பாட்ட போயிட்டாங்க, நான் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் நம்ம மேலே அன்பு வைக்கும் போது மனதார அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. இப்படிப்பட்ட விசுவாசிகள் எங்களுக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் தைரியம் அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே பாக்கியம் பெற்றவர்கள் நீங்களும் நாங்களும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம ஸ்தோத்தரிக்கணும்னா, ஒருத்தர் கஷ்டப்படும் போது, ஒருத்தர் தடுமாறி விழும்போது, நீங்கள் நல்ல சமாரியன் கதை விட பார்த்தீங்களா, 2 பேரும் விலகி போயிடுவான், லேவியன் ஆசாரியன். ஆனால் சமாரியன் தான் கிட்ட வந்து அவனை காயத்தை தொட்டு அவனை சத்திரத்தில் கொண்டு போய் தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு, இவனுக்கு செலவழிங்க, திரும்பி அதிகமாக செலவாங்கினா நான் திரும்பி வரும்போது அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி யாருக்கோ உதவி செய்யப்பா. ஆண்டவர் இவனே பிறன்னு சொல்வார், நல்ல சமாரியன் பேர். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதையாவது பார்த்து கடந்து போயிருப்போமா, உதவி செய்யாமல் கடந்து போயிருப்போமா?
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வரும் நாட்களில் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கணும், நான் தேவனை மகிமைப்படுத்தணும், அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுங்க ஏசப்பா. என் நிமித்தம் மற்றவர்கள் எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டேன். எனவே நீங்கள் அப்படிப்பட்ட கிருபையில் வளைவீராக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எதற்காக ஸ்தோத்தரித்து நம்ம பவுல் தைரியம் அடைந்தாருன்னா, அவரை காப்பாற்றி அவருக்கு உதவி செய்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவருக்கு அன்பு பாராட்டின கொஞ்சம் நஞ்சமல்லன் இருக்கும் பாருங்க அந்த வசனம், அப்படி அன்பு செலுத்தின அவர் தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 1:8. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமாபுரியில் உள்ளவர்களுக்காக அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல பவர்ஃபுல் வேர்டில் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களா? சிஸ்டர் உங்கள் விசுவாசம், ஆண்டி உங்கள் விசுவாசம், பிரதர் உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகுதான். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ விசுவாசம் அந்த ரோமாபுரி பட்டணத்தை வைத்திருக்காங்க பாருங்க இல்லையா. நம்ம சின்ன சின்னதுக்கெல்லாம் தளர்ந்துருவோம் இல்லையா. எங்கே இவ்வளோ நாளாக ஜோம் நீட்டேன், இனிமேல் எப்போ நடக்கும், இவ்வளோ நாளாக நான் பண்ணிட்டேன், இனிமேல் நடக்கிற மாதிரி இல்லை, அப்படி நம்ம அவிசுவாசம் வந்துடுது இல்லையா. அப்போ இந்த ரோமாபுரி பட்டணத்தாருடைய விசுவாசத்தை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு பேரே விசுவாசிகள் இல்லையா. அப்போ என்ன பண்ண, அவிசுவாசிகளாக மாறிடக்கூடாது. விசுவாசனம் ஒருவேளை காலதாமதமாகலாம். அபகுக்கு 2:3 இருக்குல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நம்ம வசனத்தை பிடித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் இப்படி சொன்னீரே நீ செய்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனத்தை கொடுத்துப்பார், அதை நீங்கள் பிடித்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். தாவீது சொல்றார், அடியேனுக்கு நீ நம்பப்படின வசனத்தை நீ நன்றாய் நினைத்தருளும் என்று. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வசனத்தை கொடுத்துருப்பா, அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மட்டும் சோர்ந்தே போகக்கூடாது, விசுவாசத்தில் தளர்ந்தே போகக்கூடாது. ரொம்ப நாளாக நான் ஜோம் நீட்டேன், ரொம்ப வருடங்களாக ஜோம் நீட்டேன், இனிமேதைக்கு என்னுடைய விசுவாசம் அவ்வளோந்தான் போல அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ சிக்ஷைகளை கொடுத்தாலும் எவ்வளோ சோதனைகளை கொடுத்தாலும், ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பனே என்று பேர். சாரால் விசுவாசித்து விசுவாசித்து கர்ப்பத்தை பெற்றெடுத்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிற எபிரேயரில். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தபடினால் அவர்களும் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்ம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? பிஸ்னஸ் டல்லாச்சுன்னா உடனே எங்கேயாவது போயிடலாமா, மூடிடலாமா, இழுத்து எதையாவது நம்ம நினைப்போம் இல்லையா. என்னமா அவ்வளோந்தான் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை விசுவாசத்தை பார்த்து உலகமெங்கும் அவருடைய விசுவாசம் பிரசித்தமாயிட்டான். நம்முடைய உள்ளகரத்தில் கூட நம்முடைய விசுவாசம் பிரசித்தமாகாது இல்லையா. நாம் இன்னையிலேருந்து கேட்போம், ஆண்டவரை என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க, அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கள்னு ஆண்டவரை பார்த்து கேட்பாங்க. நீங்கள் கேளுங்க, எதில் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க, எதில் தளர்ந்து போயிருக்கீங்க, எதில் மிந்திருந்த விசுவாசம் இல்லை, அதிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு வெளிப்படுத்த நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக. எதுக்கெல்லாம நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாம், ஆனால் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஒருத்தர் ஸ்தோத்திரம் செலுத்தினா அது எவ்வளோ பெரிய கிருபை, கர்த்தர் மகிமைப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதித்தால் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் லேட் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க, லேட் ஆனாலும் ஆண்டவர் பெஸ்ட்டை தருவார். ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்களுடைய அப்பா ஊழியக்காரர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணுமா, நைட்டு 6 o'clock மீட்டிங் இருக்கணும். இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக 2 hours, 4 o'clock அந்த பஸ் வரணும். இப்போ பஸ்ஸு வரணும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அப்பாவும் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. அந்த பஸ் ஃபுல் க்ரௌடாக வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு நிற்காம. அப்போது அப்பா பதறாரு, ஐயோ மீட்டிங்க்கு நான் லேட்டாக போகக்கூடாது, என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்காங்களே என்ன பண்ண. அப்போ இதெல்லாம் நடந்து 30 வருடத்துக்கு முன்பதாகுள்ள என்ன பண்ணன்னு தெரியலேன்னு சொல்லி பதஷ்டமாக இருக்காராம். அடுத்து ஒரு பஸ் வரும்னா, 3 பஸ் அந்த டைமில் வர வேண்டியது, அடுத்த பஸ் வந்துச்சான். அது ஃபுல்லாக இருக்கிறது இவங்களால் ஏறவே முடியலையா. பஸ்ஸு நின்றும் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப சோர்ந்து போனாங்களாம். ஐயோ நம்ம ஊழியம் அவ்வளோந்தான் போலையே, நம்மளை நடத்த கூப்பிட்டுருக்கவர் என்ன நினைப்பார் நம்மளை, அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்களாம். அடுத்த பஸ்ஸாவது எங்களுக்கு வரணுமேன்னு சொல்லி, ஆனால் ரொம்ப லேட்டாக வந்துச்சு அந்த பஸ்ஸு. ஐயோ நம்ம ஊழியத்துக்கு லேட்டாக போகிறோமேன்னு சொல்லி மனசோர்வோடு அந்த பஸ்ஸில் ஏறினாங்களாம். ஏறி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரே ஃபுல் க்ரௌடாக
என்ன இவ்வளோ க்ரௌடாக ரோட்டில் நிற்கன்னு பார்த்தா இது உண்மையில் நடந்த சம்பவம். பார்த்தா இதுக்கு முன்னாடி போன பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி அதில் ஃபுல்லாக ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு பிளட்டெல்லாம் பார்த்து அவங்க ஆண்டவருக்கு, அவங்களுக்காக இல்லை, ஆண்டவருக்கு இவங்க நன்றி சொன்ன. ஆண்டவரை, ஒருவேளை இதற்காக தான் நீ தாமதப்படுத்திருக்கிறீர், இதற்காக தான் நீங்கள் 2 பஸ்ஸையும் நீங்கள் தடை பண்ணிக்கிற. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று எனக்கு ஒரு சகோதரி ஃபோனில் சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் பாஸ்டையா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவான்னு சொல்லி. இந்த வார்த்தைகள்லாம் என்னை பலனாக மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஆண்டவர். ரோமர் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அது கஷ்டமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மைக்காகவே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ 2வது, நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து பவுல் வந்து ரோமாபுரி பட்டணத்தாருடைய விசுவாசத்தை பார்த்து தேவனை ஸ்தோத்தரித்தார். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மற்றவர்களை ஸ்தோத்தரிக்கணும், மற்றவருடைய விசுவாசத்தை பார்த்து நம்ம ஸ்தோத்தரிக்கணும். விசுவாசத்தில் நாங்கள் வளர போகிறோம்னு சொல்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ரோமர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 6:17. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே பவுல் அப்போஸ்தலனுடைய காரியங்கள் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேச சட்டத்திட்டங்கள், சபையிலும் சில உபதேச சட்டத்திட்டங்கள் உண்டு. கவர்மெண்ட்டு நம்மளுக்கு சில உபதேச சட்டத்திட்டங்களை போடுறாங்க இல்லையா. இன்கம் டேக்ஸ் போடுறாங்க, வீட்டு வரி போடுறாங்க, நம்ம லெஃப்டில் வண்டி ஓட்டணும், ரைட்டில், இதெல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஏன் போடுறாங்கன்னா, அதில் நம்மளுக்கு அது கண்டிப்பாக கடைப்பிடித்தாதான் நாடு காப்பாற்றப்படும் இல்லையா. இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட் தான் வரும். இஷ்டத்துக்கு நம்ம எதுவுமே கெட்டாமல் இருந்தால், கவர்மெண்ட் செலுத்த வேண்டிய காரியங்களை செய்யலைன்னா நம்மளுக்கு அது ஒரு கஷ்டம் தான் உண்டு பண்ணும். நம்முடைய வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க, நம்முடைய வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு சில ரூல்ஸு நம்மளுக்கு ரேஷன் கார்டில் நம்ம பேர் இருக்கணும், ஆதார் கார்டில் அப்படி சில ரூல்ஸ் எல்லாம் துரைத்தனங்களுக்கு அடங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம் இல்லையா. துரைத்தனம், கல்வித்துறை, அப்படி துறைகள்லாம் இருக்கு இல்லையா, வருமான வரித்துறை, இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். சட்ட திட்டங்களுக்கு அடங்கியிருக்கணும். உலக பிரகாரமாக காரியங்களுக்கு நம்ம அடங்கியிருக்கும் போது ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம அடங்கியிருக்கணும். நம்மளுக்கு 9 மணிக்கு சர்வீஸ் நிலை பாஸ்டரை அவங்கள ஆசீர்வதித்து அட்வைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட போனாங்க. அப்போ நம்ம 9 மணிக்கு வர மாட்டேங்கிறோம் இல்லையா. நம்ம 9:30 10:15 வர்றீங்க. இது ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு காரியத்தை குறிக்குது. உபதேச சட்டத்திட்டங்கள் நம்ம கீழ்ப்படியணுமா வேண்டாமா. 9:05 பரவாயில்ல. செங்கல்பட்டுலேருந்து சாம்சுந்தரம் பாஸ்டையாவுடைய சபைக்கு செங்கல்பட்டுலேருந்து 9 மணி சர்வீஸ்னால் 8 மணிக்கு போய் உட்காருவாங்களாம். ஏன்னா க்ரௌடு, இடம் கிடைக்காது, சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி. நம்ம எப்படி இருக்கிறோம், இவ்வளோ ஒரு துணிகரமாக நம்ம சபைக்கு வர்றோம் இல்லையா. உண்மையிலே ஒரு உடம்பு சரியில்லை, உண்மையிலே வண்டி நடுவில் வரும்போது பிரேக் டவுன் ஆகிடுது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எனி டைம் நம்ம அப்படி தான் வர்றோம் இல்லையா. அப்படி உபதேச சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணுவான், தேவனை ஸ்தோத்தரிக்க அது எதுவாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும் நாட்களில் அப்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆஃபீஸ்க்கு நம்ம எப்படி போகிறோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு நம்ம எப்படி போகிறோம், அதை நம்ம சிந்தையில் வைத்துக்கொள்ளணும். 9 மணிக்கு உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்கன்னா நீங்கள் 10 மணிக்கு போனீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே, நம்ம வேலையை விட்டு எடுத்துருவாங்க. எனவே கர்த்தர் நம்மளுக்கு நிறைய உபதேச சட்டங்கள், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கம்யூனியன் கொடுப்போம், ஆவியின் அபிஷேகம் பெறணும், இப்படியெல்லாம் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்மளுக்கு சபையில் இருக்குது. நம்மளை மந்த்லி 100 rupees கொடுக்கணும், இப்படி சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படிந்ததுனால மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தாங்களாம். ஐயோ எதையாவது சொல்லிடுறாங்க, என்ன கீழ்ப்படிந்தான் ஆகணும், அப்படி இல்லை, மனப்பூர்வமாக கீழ்ப்படினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி கீழ்ப்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்தைக்கு ஆசீர்வாதம். உங்களை நினைப்பாங்க. சபையை விட்டு நீங்கள் கடந்து போனால் கூட, ஒரு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி இல்லை ஏதோ ஒரு ரீசனில் நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவங்கன்னு சொல்லி. ஸ்கூலில் கூட பாருங்கள், சட்டத்திட்டங்கள் இருக்குது. யூனிஃபார்ம் போடணும்னா நான் போட மாட்டேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லையா. அப்புறம் 9 மணிக்கு இருக்கணும்.
இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதணும், அப்படி சட்டத்திட்டங்கள் ஸ்கூலுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக கீழ்ப்படுறோம் இல்லையா? அப்போ ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் சபையில் இருக்குது, அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் நிறைய பிள்ளைங்க ஏஜ் ஆகிட்டு இருக்குது. சீக்கிரமாக ஞானஸ்நானத்தை இங்கே ஒப்பு கொடுங்க. சபையின் உபதேச சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பற்றி ரொம்ப உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, எல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான். எனவே சபையின் உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிங்கள், கவர்மெண்ட் காரியங்கள் கீழ்ப்படிங்கள். உங்களுக்கு மேலானவர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்தாங்கன்னா, சில வயசானவங்க பாருங்கள் நல்ல அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வாழ்ந்து அனுபவப்பட்டு சொல்கிறது. எங்கள் மாமியார் சிலதெல்லாம் சொல்லுவாங்க, இதை காய்ச்சி கொடு, அதை அரைச்சி கொடு, இது சரியாகும் வயிறு வலி. சில காரியங்களை அவங்க சொல்லும்போது அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள, நல்லது காரியங்களே சொல்லும் பொழுது இல்லையா? உபதேச சட்டங்கள் கீழ்ப்படிங்கள், அதற்காக தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 14:6. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இப்போ இது நம்ம ஆகார காரியங்கள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. சிலர் சொல்லுவாங்க இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ரத்தம் சாப்பிடக்கூடாது, அது இருக்குது. இப்போ நம்மளுக்குன்னு சில ஆகாரங்கள் பிடித்தா அதை நம்ம ஸ்தோத்தரித்து சாப்பிடணுமா. சில விசேஷங்கள், பர்த்டே கொண்டாடக்கூடாதும்பாங்க ஒரு சில இடங்களில். ஒரு சில சபையில், எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில், சரி பேர் சொல்லலை, அந்த சபையில் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத சட்டங்கள். நம்ம கர்த்தருக்கென்று நாட்கள், நம்முடைய பிள்ளைங்களோட பிறந்த நாள் கொண்டாடுறோமா, கர்த்தருக்கென்று அதை நீங்கள் விசேஷத்து கொண்டாடுறீங்க. நம்முடைய வெட்டிங் டே கொண்டாடுறோமா, நம்முடைய ஹவுஸ் வார்மிங் பண்ணுறோமா, பேபி ஷவர் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு நாட்களை நீங்கள் விசேஷித்து கொள்கிறீங்கன்னா அதில் தவறு இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அதை நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யணும். உலக பிரகாரமாக ஆடம்பரம் செய்யாதபடி ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைத்து 4 பாட்டு பாடி ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் நல்ல மெசேஜ் கொடுக்க வச்சு 4 பேருக்கு ஆகாரம் கொடுத்து அதை விசேஷத்தை நீங்கள் செய்தீங்கன்னா அதில் தவறு இல்லை. அதை நீங்கள் புசிக்கிற காரியத்தை கூட நீங்கள் தேவனுக்கென்று புசித்து சாப்பிட்டால் அதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ இனிமே நாள்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவனை பார்த்து நீங்கள் தவறாக சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர்க்கென்று அவங்க வைத்தார்கள்ல, அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இல்லை வைக்கலை அப்படின்னாலும் ஏன் வைக்கலைன்னு சொல்லி நம்ம அதை குறையாக எடுத்துக்கக்கூடாது. அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை அதை அவங்க கொண்டாட விரும்பாமல் இருக்கலாம், அது வேறு இல்லையா? ஒரு சிலர் பாருங்கள், கேர்ள்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணால் ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. அதை ஏன் பப்ளிசிட்டி பண்ணணும்? ஆனால் அதையும் நம்ம தவறாக எடுக்கக்கூடாது, இதையும் நம்ம தவறாக எடுக்கக்கூடாது. அது ப்ரேயர் மீட்டிங் வச்சு செய்கிறது உங்களுடைய விருப்பம். அப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ புசிக்கிறவன் தேவனு கர்த்தருக்கென்று புசிக்கிறான். அப்போ நம்ம புசிக்கும் பொழுது நம்முடைய ஆகாரத்தை மேலே கரங்களை வைத்து நம்ம ஸ்தோத்தரித்து தான் சாப்பிடணும் இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். நாங்கள் ஹாஸ்டலில் படித்ததுனால ஹாஸ்டலில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுற வரை நாங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணவர் ஒரு 4 லைன் ஒரு இங்கிலீஷ் கோர தேங்க்யூ காட் ஃபார் த ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ப்ரேயரை பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. வீட்டிலேயே நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிடாம. அப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி விடுங்க. வச்ச உடனே டபக்குன்னு வாயில் போட்டக்கூடாது. அப்பா இந்த ஆகாரத்தை உனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஸ்காட்டுக்கிட்ட ஒரு 2 days முன்னாடி ஒரு காரியம் என்கிட்ட கேட்டா, சரி அப்பாட்ட வாங்கிட்டு வா காசு, இல்லாட்டா அம்மாட்ட வாங்கிட்டு வானேன். அப்பாட்டம் இல்லை அம்மாட்டம் இல்லைன்னு. அப்போ யாருக்கிட்ட இருக்குன்னு, ஏசப்பாட்ட இருக்குன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்து, ஏசப்பா வச்சுருக்காங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி கொடுங்க இல்லையா? அப்போ தான் அது குழந்தைங்க எல்லாம் ஏசப்பாட்ட கேட்பாங்க. அதுங்களை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பாட்டை கை வச்சு ஜோமணுமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏசப்பா நீங்கள் கொடுத்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றின்னு சொல்லி கொடுங்க. அதுங்க அழகாக பிக்கப் பண்ணி நீங்களும் ஜோமனி தான் சாப்பிடணும் இல்லையா? நீங்களும் ஜோமனி தான் சாப்பிடணும். ஆகாரம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ புசிக்கிறவன் தேவனுக்கென்று புசிக்கிறபடியால் நம்ம அவங்கள பற்றி பேசவே வேண்டாம் இல்லையா? அவங்க நிறையா சாப்பிட்றாங்களோ குறையா சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அவங்கவுங்க வயிறு, ஒருத்தர் 2 இட்லி சாப்பிடாங்க, ஒருத்தர் 10 இட்லி சாப்பிடாங்க, அது அவங்களுடைய சரீர வாக்குவாகுது இல்லையா? நம்ம அதை நம்ம குறையா சொல்லக்கூடாது. அதெல்லாமே பவுல் அழகாக ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக சொல்கிற காரியத்தை அவர் எடுத்து சொல்கிறார். எனவே நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவனை பற்றி நம்ம தவறாக சொல்லக்கூடாது, விசேஷித்து கொள்ளாதவனை பற்றி நம்ம தவறாக சொல்லக்கூடாது. விசேஷித்து கொள்ளவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளணும். புசிக்கிறவன் தேவனுக்கென்று அதை ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கணும். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்கிறேன். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:14. ஹல்லேலூயா. அவரை இதில் ஆண்டவரை பற்றி சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய ஆலயத்தில் வரும்போது ஆண்டவருடைய வாசனை நம்ம அறிகிறோம், கர்த்தருடைய வார்த்தையின் வாசனை நம்ம அறிகிறோம், ஜெபத்தின் வாசனை நம்ம அறிகிறோம், உபவாசத்தின் வாசனை நம்ம அறிகிறோம். தேவன் அப்படின்னு ஒரு நல்ல வாசனையை நம்ம அறிகிற அறிவை நம்மளுக்கு கொடுத்தபடியால் தேவனுக்கு நான் எப்போதும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபாதர் நிறைய பாட்டு அப்படி எழுதியிருப்பார். விடுதலை பாட்டு, வெற்றி பாட்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நம்ம சொல்ல அறிக்கையிட நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி எப்போது வரும். தோல்வியே இல்லை இல்லையா? தோல்வி சாத்தானுடைய காரியம், வெற்றியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற செய்த தேவனாக இருக்கிறார். சில பிள்ளைங்க பாருங்க, இந்த எக்ஸாமில் ராங்காக கரெக்ஷன் பண்ணி ஃபெயில்னு வந்துடும். திருப்பி பாருங்கள், ரீகரெக்ஷனுக்கு அனுப்புவாங்க இல்லையா? அப்போ பாஸ்ன்னு வரும்போது பாருங்கள், அது அவ்வளோ ஹாப்பி ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெற்றியாய் மாற்றுவார். கிறிஸ்துவின் வாசனை அறிகிற அறிவியில் கர்த்தர் நம்மளை வளர செய்வார். அதற்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து பைபிள் படித்தா என்ன தவறா? அது நம்மளுக்கு என்ன மற்ற நேரங்களில், சண்டே இல்லாமல் ஃப்ரைடே இல்லாமல் வீட்டில் இருக்க நேரங்களில் அதில் நம்ம அந்த அறிகிற அறிவில் வளரலாம். ஆனால் தேவாலயத்தில் வந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன முடியும், அறிய முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். தேவனே ஆலயத்துக்கு போயிருக்கிறார். அப்போ பவுலும் யோவான ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அப்போ நிறைய பேர் ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அன்னாள் போயிருக்காங்க. ஆலயத்தில் தான் தேவ சபையிலே தேவன் எழுந்திருலாருக்கு. பரிசுத்த ஆலயத்து நன்மையால் திருப்தியாவோன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவோன்னு சொல்லி தாவீது ராஜா எழுதுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் அவர் அறிகிற வாசனையை நம்ம அதிகமாக அறிய முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் உங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுவாராம். என் வாழ்க்கையே தோல்வின்னு நினைக்கிறீங்களா? சரி, தோல்வியெல்லாம் கடந்து போயிடுச்சு. இனிமேல் வர நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியின் நாட்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வசனங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் நம்முடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே, கிறிஸ்துக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவர் அறிவிற வாசனையில் நீங்கள் வளருங்க. வாசனையில் வளருமா? எப்போதும் நம்முடைய வாயில் கர்த்தரை பற்றிய வார்த்தை, கர்த்தரை பற்றிய பாடல்கள் வரும்போது அது மற்றவர்களுக்கு ஒரு வாசனை வெளிப்படுத்தும். எப்போது இவருடைய வாயில் பாடல், எப்போது இவருடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்கு நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வெளிப்படுத்தி கர்த்தருடைய வாசனை அறிகிற அறிவியலை நம்மளை வெளிப்படுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செல்வோம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. 7 வாசிக்கிறாரு. ஹல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்தாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என்னை ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்காக அவர் அவர்களை நினைக்கிறார் என்றால், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதினாலும் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நான் எப்போதும் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளலாம். அவருடைய கட்டுகளில் அவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கும்போது அந்த கிருபையில் நம்ம பங்குள்ளவர்களாய் மாறிடுமா. இவங்களுக்கு மட்டும்தான் கிருபையா, இவங்க மட்டும்தான் ஜெபிப்பாங்களா? அப்படி இல்லை. அந்த கிருபையில் நாம் இணைந்து கொள்ளணும். அப்படிப்பட்டதுக்காக நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறார் பாருங்க பிலிப்பட்டனர் பார்த்து. நான் இந்த ஆண்டவர்கள் நினைத்திருந்த நம்ம ஜெய்ஸ்லேக்கா, குளோரிபே ஆண்டி, ஈசாக்கம்மா, இப்படி ஒரு சிலர்லாம் நினச்சி கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். குளோரிபே ஆண்டி சபையை பற்றி பாருங்க, ஒரு சின்ன இதுக்காரையும் கூட சொல்லவே மாட்டாங்க, குறையே சொல்ல மாட்டாங்க. கடைசிவர தேவனுடைய ராஜ்யம் போகிறவர் அவங்க சபையை குறை சொன்னதே கிடையாது. எப்போதும் சபையாரை நேசிப்பாங்க, எப்போதும் சபையாருக்காக ஜெபிப்பாங்க, எப்போதும் ஊழியக்காரங்களுக்கு கனம் வைப்பாங்க. என்னை விட அவங்க எப்படியும் ஒரு 15 வயசு மேலே தான் இருப்பாங்க. அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அம்மான்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இல்லை, அவ்வளோ கனம் கொடுப்பாங்க. சபையாரை அப்படி நேசிப்பாங்க பாருங்கள். என் இருதயத்தில் அவங்க இருந்து கொண்டே இருக்காங்க. ஜெய்ஸ்லேக்கா இருந்து கொண்டே இருக்கிறாங்க.
அவங்களும் என்னை அதிகமாக விசாரிப்பாங்க. பாஸ்டர் மலேசியா போனப்போ என்னை ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றியாம்மா நீ அப்பா பாஸ்டர் இல்லையே சாப்பிடாம உட்கார்ந்துருக்கியான்னு விசாரிப்பாங்க. அப்போ ஈசாக்கு அம்மா அப்படிதான் ரொம்ப உரிமை எடுத்து சபையை நேசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம இருதயத்தில் தரித்து கொண்டே இருக்கிறோம். உங்களே நாங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ எனவே அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம நினைத்து என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணுமா? நம்ம மற்றவங்களோட மனதில் நினைத்து நிற்கிறவங்க அவங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம நடக்கிறோமா? நம்ம அவங்கள ஏதாவது பேசினாங்கன்னா அதுதான் நம்முடைய இதயத்தில் இருக்குங்க. அப்படி பேசிட்டாங்க அன்னைக்கு, அதனால அவங்க நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி வார்த்தை நம்ம வராதபடி கர்த்தர் நம்மளை காப்பாராக. நானும் தான் நீங்களும் தான். மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அப்படின்ட்டு அதுதான் நம்மளுக்கு முன்னாடி வரணும். அவங்க இருந்தாங்க, அவங்க எப்போதும் என்னை திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க சபையில். அப்படி இல்லை, நல்ல ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் நன்மை செய்கிறவர்களாய், நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய், மற்றவருடைய கிருபையில் நம்ம பங்குள்ளவர்களாய், அவருடைய கட்டுகளில் நம்ம உதவி செய்கிறவர்களாய் இருப்போமானால் எப்பொழுதும் அப்போ எனி டைம் அவங்கள நம்ம நினைப்போம் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களிடம் நிறைய பேர் நிறைய உதவி பாஸ்டர்கள் செய்திருக்கீங்க, எனக்கும் செய்திருக்கேன். உங்களை நினைத்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே நீங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தில் உதவி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அழுதி ஜெபியுங்கள், உபவாசம் இருங்கள், அவருடைய கட்டுகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அவர்களுடைய கிருபைகளில் நீங்கள் அதை தவறாக நினைக்காதபடி அந்த கிருபையை எங்களுடைய ஊழியக்காரங்கள் கொடுத்துருக்காரு, அந்த கிருபையை இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதில் நீங்கள் என்ன பண்ணோம்? ஜாயின் பண்ணி நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும். அப்படி இருந்ததுக்காக அவர் தேவனே எப்பொழுதும் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் ஸ்தோத்தரிக்கேன். எவ்வளோ பெரிய அருமையான கிஃப்ட். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும். அப்படி நம்ம மாற வேண்டும். ஒரு வேளை குறைகள் குற்றங்கள் இருந்தால் இந்த காலை வேளையை நம்ம விட்டு விடுவோம். யார் மனதில் கசப்பு இருந்தால் நம்ம அதை விட்டு விடுவோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணவர்களுக்கு நாமும் நடந்து கொள்ளணும். நீங்கள் கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய கஷ்டங்களில் கட்டுகள்லாம் இந்த பவுலை நினைத்து அவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் உங்களை ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளோ பெரிய கிஃப்ட். நீங்கள் எனக்காக காலையிலேருந்து ராத்திரி வரை ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங். நான் உங்களுக்காக அப்படி ஜோம்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்கள்கிட்ட காலை வேளையிலே தருவாராக. 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1:4. தெசலோனிக்கே சபையை பார்த்து 1:1 3 வரையும் படித்தீங்கன்னா தெரியும். தெசலோனிக்கே சபை படிங்கம்மா. ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர் சபையில் அவரும் அப்படி தான் எழுதுறாரு இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் அவர் இடைவிடாமல் செய்கிற பிரயாசத்துக்காகவும் நான் எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடைவிடாமல் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம மேலே நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், நம்மளை என்ன பண்ணணும்? எப்போவும் நேசிக்கணும். அப்படி இருந்தோம்னா நீங்களும் அப்படி நேசிக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க? எப்பப்பா அவங்களுக்கு ஜெபிப்பீங்க. நான் ஒரு தம்பிக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்முடைய சபையில் என்னுடைய ரிலேஷன். அப்போ அந்த தம்பியை பார்க்கும்போது சொல்லுவேன், உனக்கா நான் ஜோம் பண்ணுறேன், உனக்கா நான் இன்ன வரையும் ஜோம் பண்ணுறேன். கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் ஒருக்கா நைட் ஒன்றுக்கு அவனுக்காக ஜோம் பண்ணுவேன். அப்போ எப்பவும் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு நான் நினச்சேன், நம்ம ஜெபத்தை விடக்கூடாது, நம்ம உன்னை பார்க்குற நேரம்லாம் அந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், உனக்கா நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தா ரிலேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். அவனுடைய சபையில் சொல்லியிருக்கான், எங்கள் சின்ன அண்ணி எனக்காக எப்போவுமே ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, எப்போவுமே ஜோம்றாங்க. அது அந்த சர்வெண்ட் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களை தம்பியை சொல்லுதுன்னு. பெருமைக்காக இல்லை, நம்ம மற்றவங்களுக்காக இடைவிடாமல் ஜோம் பண்ணணும். ஒருவேளை அந்த காரியம் நிறைவேறாட்டா கூட சோர்ந்து போகக்கூடாது. அவங்க நம்மகிட்ட நம்பி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் தர்றாங்கல்ல, நம்ம ஜெபிப்போன்னு தர்றாங்கல்ல, நம்ம மறந்து விடவே கூடாது. என்கிட்ட ஆண்டோட பெரிதான கிருபையில் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜெப குறிப்பு கொடுத்தாலும் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் அதை இடைவிடாமல் ஜெபிப்பேன். அந்த காரியம் நிறைவேற வரை ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் மற்றவர்களுக்காக அவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பங்களை இடைவிடாமல் ஜெபித்து தேவனை ஸ்தோத்திரிங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யோபுக்காக பாருங்க, ஆண்டவர் வேண்டுதல் செய்து யோபின் முகத்தை பார்க்கிறாரே, அவருக்கு இரக்கம் செய்தாரே, நண்பருக்காக வேண்டுதல் செய்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, என்ன நெருக்கம் வந்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தை நம்ம மறந்து விடவே கூடாது. என் வாழ்க்கையில் இவ்வளோ சோகம், நான் எங்கே ஜெபி அப்படி ஒரு நாள் சொல்லாதீங்க.
நம்ம கைகளில் ஜெப விண்ணப்பமாகிய அந்த அத்தாரிட்டி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மற்றவர்களுக்காக நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நம்மளுக்கு மேன்மையான ஒரு சாட்சியை கொண்டு வரும். எனவே இடைவிடாமல் ஜெபங்களில் நீங்கள் தேவனை மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரிங்க. தெசலோனிக்கா பட்டணத்திற்காக அவர் ஸ்தோத்திரம் செய்தது போல. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:15. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. நம்ம எல்லாருக்குமே தேவன் சொல்லி முடியாத ஈவுன்னா என்ன? கிஃப்ட்டு. நம்மளுக்கு எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், ஆகாரம், நல்ல கை கால்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காருல்ல. நல்ல எல்லாமே செய்திருக்கார் நம்மளுக்கு. நம்மளை விட கீழானவங்களை பாருங்களேன், நம்மளை ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கா. அப்போ தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டிவி சேனல் ஆன் பண்ணாலே அதுதான் வரும், தேவன் அருளியாத சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம்மா, ஆண்டவரே நீர் எனக்காக சொல்லி முடியாத ஈவு செய்திருக்கீங்கப்பா, எவ்வளோ இரக்கம் செய்திருக்கீங்கப்பா, உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம். டெய்லி சொல்லுங்கள். நீங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு கிஃப்டார், அவர் பிதாவாகிய குமார் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். தேவன் அருளியே சொல்லியே முடியாதான். இவ்வளோ ஈவு, இவ்வளோ இரக்கம், இவ்வளோ கிஃப்ட் அப்படி இல்லை, சொல்லி முடியாதான் இல்லையா? அப்போ எண்ட்லெஸ், அது அதை சொல்லிக்கொண்டே போகலாமா தேவன் அருளிய ஈவு. ஆண்டவர் நம்ம இம்மட்டம் காத்திருக்கிறார், இம்மட்டம் காப்பாற்றியிருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ தான் நம்ம கீழே விழுகிறோம். எல்லா நேரங்களையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றியிருக்கிறாரே. நல்ல நம்மளுக்கு பார்வையை கொடுத்துருக்கிறாரே, நல்ல நடக்க கைகள் கால்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரே, வேலை செய்ய கைகளை கொடுத்துருக்க. எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு என்ன சொல்லணுமா? ஸ்தோத்திரம் சொல்லு. தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவு. ஐயோ ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலன்னு ஒரு நாள் நம்ம வாயிலேருந்து சொல்லக்கூடாது. அவர் நன்மை செய்கிறவர் தான் சுற்றி திரிந்தார், அவர் நன்மை தான் செய்வார், அவர்கிட்ட தீமையே இல்லை. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. தீமையை பார்க்கவே மாட்டார், அப்புறம் எப்படி தீமை செய்வார் இல்லையா? பார்க்க கூட அவர் விரும்பலை. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி அவர் வசனத்தை கடந்து போகலாம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4:50 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பிலிப்பியர் 4:6-7. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் அந்த வசனத்தை நிறைய மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி சிஸ்டர் இந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுது? எவ்வளோ கவலை இருக்க, வீட்டுக்கு போனாலும் இவ்வளோ கவலை நிறைஞ்சிருக்க நினைக்காதீங்க. கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தைகளை கூட பார்க்குறோம். எனக்கு காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அது அவங்களாம் எப்படி கவலைப்படாமல் இருக்கு, அப்படி நீங்களும் இருங்கன்னு வேதம் சொல்லுது. கவலைப்படாமல் இருக்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய வசனத்துபடி நடக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் இல்லையா? ஐயோ நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, கரண்ட் பில் கட்டணும், கேஸ் வாங்கணும், எவ்வளோ கவலைகள் இருக்கும். பிள்ளைக்கு வயதாகி கொண்டு போகுது, அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் கவலைகளை. ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாதாம். எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. தானியேல் அப்படித்தானே ஸ்தோத்திரம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபித்தாருன்னு இருக்கு. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுக்கு விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான். இல்லை அப்படிலாம் இருக்க முடியாதுங்கிறது போனோடனே கவலை வந்துடும் சொல்லாதீங்க. கவலைப்படாமல் இருக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஆகாயத்து பறவைலாம் உட்கார்ந்து பாருங்கள், என்னைக்காவது அது அழுகுதா? அது பேசாமல் பறந்து போயிட்டுருக்குது. அது மரம் இருந்தாலும் சரி தான், இல்லாட்டாலும் சரி தான். வரும் மரத்தில் என்ன எட்டி பார்க்குது, மரத்தில் ஒன்றுமே இல்லை, கனியே இல்லை, பூவே இல்லை, எதுவுமே இல்லைன்னா அது பறந்து போகுது இல்லையா? அப்படி பாருங்கள். நீங்கள் இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்களேன், அதை நம்ம ஃபுட்டு போட்டோமோ போடலையோ அது பேசாமல் நீந்தி கொண்டு இருக்கோம். அதை கவனித்து பார்க்க ஆண்டவர் சொல்கிற, நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வெளியில் ஆண்டவர் படைத்த ஆகாத்து பறவை நம்ம கவனித்து பார்க்கணும். என்னைக்காவது இது அழுகுதா? காக்கா உட்கார்ந்து அழுகுதா? குருவி உட்கார்ந்து அழுகுதா? அதை பாடிக்கிட்டே இருக்குது, அது வளர்ந்து கொண்டே இருக்குது. அதுக்கு யார் ஆகாரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், புறாவை பாருங்க, நான் காலையிலே நாங்கள் பார்ப்பேன், இந்த நெல்லு மணி இந்த விதை தானியெல்லாம் சாப்பிட வரோம், அது அழகாக சாப்பிட்டுட்டு போகுது. அதெல்லாம் கவலைப்படலை. காட்டு புஷ்பங்களும் கவலைப்படலை, அது அழகாக பூத்து குலுங்குது. அப்போ நம்ம கவலைப்படலாமா? அவைகளை பார்க்கலும் நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலை என்பதற்கு இல்லை. இந்த காரியத்துக்கு மட்டும் நான் கவலைப்படுவேன், இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், அப்படி இல்லை வசனம். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான். எல்லாவற்றையும் இந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகள் நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்கிறவர் தேவன் மாத்திரம். அதுக்கு செய்ய வேண்டியது நம்ம கவலைப்படாமல் ஸ்தோத்திரங்களோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியும். சும்மா விண்ணப்பமே பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது இல்லையா? ஆண்டவரே இப்படியெல்லாம் நடத்தினீரே, அதுக்கு ஸ்தோத்திரம். 31 ஆண்டுகளாக சபையை நடத்தினீரே, என்னுடைய குடும்பத்தை நடத்தினீரே, என் திருமண வாழ்க்கை நடத்தினீரே, நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். நீங்கள் கர்த்தர் ஒவ்வொருவரும் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. கர்த்தர்ட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவர் நான் ரொம்ப கவலைப்படுறேன்ப்பா. நீங்கள் இந்த மறைந்த ஜீவானந்தங்கள் சொல்வார், கவலைப்படுறது நம்ம ஸ்டமக்கை தான் அப்செட் பண்ணும்பாரு. நான் போன வருஷம் ஃபுல்லாக ஸ்டமக்குக்காக கிட்டத்தட்ட 37 தடவை போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல். ஏன்னா அப்படி அழுது அப்படி பயந்து. அப்போ எனவே கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு கவலைகளை மறக்க நம்மளுக்கு பலன் தருவார். நமக்கு அல்சர் ஃபார்ம் ஆயிரும், தேவையில்லாத வியாதிகள் வரும். கவலைப்படாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். திரும்பவும் ரீவன் பண்ணுறேன். இதற்கெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணு சொல்லி ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்ம எதற்காக ஸ்தோத்திர பலியிடம் என்றால் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. மெளித்தா தீவார் பாராட்டின் அன்பு, அவங்க குளிரில் அவங்களை நெருப்பூட்டி அவங்கள ஆதரித்து அவங்கள வந்த ஒவ்வொரு காரியத்தை நினச்சி அந்த ஜனங்களுக்காக தேவன் அவர் என்ன பண்ணுறார், ஸ்தோத்திரம் பண்ணுறார். கப்பல்லேருந்து தப்பி கரை சேர்ந்த பின்பு ஸ்தோத்தரித்து தைரியம் அடைகிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை கொடுத்துருக்கிறார், நான் ஏன் பயப்படும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார், இப்படிப்பட்ட உதவி செய்கிற ஜனங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து அவர் தைரியம் அடைகிறார். ரோமாபுரியில் உள்ள ஜனங்களுடைய விசுவாசத்திற்காக உலகமெங்கும் அவருடைய விசுவாசம் பிரசித்தமானபடியினாலே தேவனை அவர் ஸ்தோத்தரிக்கிறார். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வீட்டில் கூட பிரசித்தமாக. அதில் சில நேரம் சொல்லுவாங்களா, நான் நல்ல விசுவாசமாக இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் விசுவாசமாக இருக்க மாட்டேக்காரு, நான் நல்ல விசுவாசமாக இருக்க, பிள்ளைங்க இடையூறாயிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு விசுவாசம் வளர மாட்டேக்கு. உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்குது. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க, நம்முடைய விசுவாசம் பலனடைய, நம்முடைய விசுவாசம் வளர கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து மற்றவர்கள் ஸ்தோத்திரம் செய்யணும். உபதேச சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையில் உள்ள உபதேசம், கவர்மெண்ட் நம்மளுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஸ்கூலில் சட்டத்திட்டங்கள், எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்தால் அது தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க மாறும். ஏன் இப்படி தான் இருக்கணுமா, ஏன் இப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. சட்டத்திட்டங்கள் எங்கே இருந்தாலும் அதற்கு நம்ம கீழ்ப்படிவோம். அப்படி இந்த ஜனங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளுகிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளாதவனாக இருக்கிறான். புசிக்கிறவன் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுக்காக அதை தேவனுக்கென்று ஸ்தோத்தரித்து புசிக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அதில் நம்ம தலையிட வேண்டாம். அது அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய ஃபங்க்ஷன். அதுக்காக நம்ம தேவனை அவங்க தேவனை ஸ்தோத்தரித்து வைக்கிறாங்கன்னா நம்ம அதை குறித்து பேசக்கூடாது. புசிக்கிற ஒவ்வொரு ஆகாரமோ, குடிக்கிற தண்ணியோ, காஃபியோ, டீயோ, எதுவாக இருந்தாலும் தேவனை ஸ்தோத்தரித்து நம்ம அதை சாப்பிட வேண்டும். அது கர்த்தர் தான் நம்மளுக்கு தருகிறார். எனவே பிள்ளைங்களுக்கு சொல்லிவிட நீங்களும் ஸ்தோத்திரத்து புசிங்கள். விசேஷித்துக் கொள்கிற நாட்களை குறித்து நம்ம யாரும் மற்றவங்களை குறை சொல்லாதபடி இருக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறியின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும். நம்முடைய ஆண்டவர் அறிகிற அறிவின் வாசனை மற்றவர்களுக்கு தெரியப்படணும். அது எப்படி தெரியும்னா நம்மகிட்ட கேட்பாங்க. சில நேரம் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பக்கத்தில் ஒரு ஆர்சி சிஸ்டர் இருந்தாங்க, காலி பண்ணிட்டாங்க. அவங்க மகனுடைய இன்விடேஷனுக்கு என்கிட்ட சிஸ்டர் நீங்கள் நல்லா வசனம் படிக்கிறீங்களே, ஏன்னா எங்கள் ஜன்னல்னு கேட்கும்ல, ஏன்னா ஒரு வசனம் கொடுங்க திருமண காட்டுங்கன்னாங்க. ஐயோ பைபிள் எடுத்துகிட்டு வரலையேன்ட்டு இப்படி மனசுக்குள்ள ஒரு இது. அப்புறம் சொல்லி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஆதியாகமத்தில் இருக்குது, ஆனால் வசனம் தெரியல. அதுலேயே எனக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஓடி காமிச்சு சொல்லி கொடுத்து அதை ஏதோ வெட்டிங்கில் போட்டாங்க. அப்போ நம்முடைய கிறிஸ்துவை அறிகிற வாசனை மற்றவங்களுக்கு தெரியணும். யாராவது புறஜாதியார் உங்கள்கிட்ட ஒரு வசனம் கேட்டாங்க, இப்படி ஒரு வசனம் இருக்காம, இப்படி ஒரு பாட்டு இருக்காமன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வாசனை வெளியரங்கமாகணும். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பு பட்டணத்தார் உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றா அவங்க அன்பு செலுத்துகிறாங்க. நானும் ஒரு சிலவர்களை சொன்னேன், நீங்கள்லாம் இருக்கிறீங்க, அன்பு செலுத்துறீங்க, சபையை நேசிக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் உங்களை நினைத்து நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்களும் மற்றவர்களை நினைத்து ஸ்தோத்தரிக்கிற அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறவளை காணப்படும். எப்பொழுது நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அடுத்தபடியாக தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்கா ஸ்தோத்திரம். 31வது ஆண்டு முறையும் சபையும் நம்மளையும் கர்த்தர் சொல்லி முடியாத அளவு ஈவு கொடுத்து நம்மளுக்கு நடத்தி வந்திருக்கு. அதற்காக நம்ம தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரே ஒரு காரியம் கவலை தான். எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு கேட்டிங்கன்னா
ஒரு 4000 கவலை சொல்வீங்க, அவ்வளோ கவலை நம்முடைய இதயத்தில் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பவுலை கொண்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்கள், எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு பக்கத்து வீட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடாது, தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.